ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் பால் மகாபாரத் கதாவோட 3rd சாப்டர் பீஷ்ம பிரதிக்யா பார்க்க போகிறோம். பிரதிக்யா அப்படின்னா பிளெட்ஜ், அதாவது சபதம் எடுக்கிறது. ஸோ பீஷ்ம சபதம் எடுத்திருக்காரு. என்ன எடுத்திருக்காருன்றது நம்ம சாப்டர் படித்தாதான் தெரியும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி சாப்டர். तेजस्वी पुत्र को पाकर राजा प्रफुल्लित मन से नगर को लौटे और देवव्रत राजकुमार के पद को सुशोभित करने लगे. ஸோ ராஜா சாந்தனுக்கு ஒரு கம்பீரமான பையனை கிடைச்சோடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு அண்ட் அவரோட நகரத்துக்கு திரும்பிட்டாரு. அண்ட் தேவ்ரத் ராஜ்குமார் ஆயிட்டாரு. 4 वर्ष और बीत गए. एक दिन राजा शांतनु यमुना तट की ओर घूमने गए तो वहां अप्सरा सी सुंदर एक तरुणी खड़ी दिखाई दी. तरुणी का नाम सत्यवती था. तरुणी என்றது என்னன்னா யங் கேர்ள். ஸோ 4 வருஷம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராஜா சாந்தனு யமுனா கரை பக்கம் சுத்த போனாரு. அப்போ அங்கே ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு அழகான யங் கேர்ள் அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாரு அவரு. அந்த கேர்ள் பேர் सत्यवती. गंगा के वियोग के कारण राजा के मन में जो विराग छाया हुआ था वह इस तरुणी को देखते ही विलीन हो गया. गंगा ராஜாவை விட்டு போனதுனால ராஜா ரொம்ப அன்ஹாப்பி ஆயிட்டார், ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டாரு. பட் இந்த அழகான பொண்ணை பார்த்தோன்னே அவரோட அந்த டிப்ரெஷன் காணாமல் போயிடுச்சு. उस सुंदरी को अपनी पत्नी बनाने की इच्छा उनके मन में बलवती हो उठी और उन्होंने सत्यवती से प्रेम याचना की. அந்த அழகான பொண்ணை தன்னோட மனைவியை ஆக்கணும்ன்றத அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் சத்யவதி கிட்ட போய் அவரோட ஆசையை சொல்றாரு. सत्यवती बोली, मेरे पिता मल्लाहों के सरदार हैं. पहले उनकी अनुमति ले लीजिए, फिर मैं आपकी पत्नी बनने को तैयार हूँ. ஸோ சத்யவதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அப்பா மல்லாஹன்றது செயிலர், அதாவது கப்பல் ஓட்டுறவங்க. ஸோ அவங்களோட சர்தாரனா ஹெட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நான் அவங்களோட மனைவி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். राजा शांतनु ने जब अपनी इच्छा उन पर प्रकट की तो केवटराज ने कहा, आपको मुझे एक वचन देना पड़ेगा. ஸோ ராஜா சாந்தனு அவரோட ஆசையை சத்யவதியோட அப்பா கிட்ட சொல்லும் போது, ஸோ கேவட்ன்றது போட்டு, ஸோ கேவட்ராஜ்ன்றது போட் ஓட்டுறவர். ஸோ இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா சத்யவதியோட அப்பாவை தான் சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ராஜா ने कहा, जो मांगोगे दूंगा यदि वह मेरे लिए अनुचित ना हो. ஸோ ராஜா சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், அது எதுவும் தப்பா இல்லைன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். केवटराज बोले, आपके बाद हस्तिनापुर के राज सिंहासन पर मेरी लड़की का पुत्र बैठेगा. इस बात का आप मुझे वचन दे सकते हैं. அவர் கேவட்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அப்புறம் ஹஸ்தினாபூரோட ராஜா யார் ஆகணும்னா என் பொண்ணுக்கு பிறக்க போகிற பையன்தான் ராஜாவாகணும். இது நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் கொடுக்க முடியுமா? கேவட்ராஜ் की शर्त राजा शांतनु को नागवार लगी. ஸோ கேவட்ராஜோட அந்த கண்டிஷன் ராஜாக்கு பிடிக்கவே இல்லை. गंगासुत को छोड़कर अन्य किसी को राजगद्दी पर बैठाने की कल्पना तक उनसे न हो सकी. ஸோ கங்காவோட பையனை விட்டுட்டு வேறு யாரையுமே ராஜகத்தியில் உட்கார வைக்கிறது, அதாவது ராஜாவா ஆக்கணும்ன்ற தாட்டே அவர்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. निराश और उद्विग्न मन से वह नगर की ओर लौट गए. ஸோ ரொம்ப அன்ஹாப்பியாக ரொம்ப கவலையோட அவர் திருப்பி நகரத்துக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. किसी से कुछ कह भी न सके पर चिंता उनके मन को कीड़े की तरह कुतर कुतर कर खाने लगी. ஸோ யார்கிட்டயும் அவர்னால எதுவுமே சொல்லவும் முடியல. பட் அந்த கவலை அவரோட மனசை ஒரு புழு மாதிரி கடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருந்தது. देवव्रत ने देखा कि उसके पिता के मन में कोई न कोई व्यथा समाई हुई है. ஸோ தேவव्रத்தும் பார்த்தாரு, தன்னுடைய அப்பா மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்குன்ற மாதிரி. एक दिन उसने शांतनु से पूछा. ஒரு நாள் போய் அவர் சாந்தனு கிட்ட கேட்குறாரு, पिताजी संसार का कोई भी सुख ऐसा नहीं है जो आपको प्राप्त ना हो. फिर भी इधर कुछ दिनों से आप दुखी दिखाई दे रहे हैं. आपको किस बात की चिंता है? ஸோ அப்பா இந்த உலகத்தில் எந்த சந்தோஷமும் நீங்கள் அனுபவிக்காத மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ரொம்ப கவலையோடு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்குறாரு. यद्यपि शांतनु ने गोलमोल बातें बताई, फिर भी कुशाग्र बुद्धि देवव्रत को बात समझते देर न लगी. ஸோ சாந்தனு தேவவ்ரத் கிட்ட சுற்றி வரைச்சு விஷயத்தை மறைக்க பார்த்தாரு. இருந்தாலும் ஷார்ப் மைண்ட் உள்ள தேவव्रत எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாரு. उन्होंने राजा के सारथी से पूछताछ करके उस दिन केवटराज से यमुना नदी के किनारे जो कुछ बातें हुई थी उसका पता लगा लिया. ஸோ அவர் ராஜாவோட சாரதின்றது டிரைவர், அதாவது அவரோட
ரதம் ஓட்டுறாரு அவர் தான் சாரதின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட போயிட்டு அன்னைக்கு யமுனா நதி கரையில் கேவட்ராஜ் கூட பேசின எல்லா விஷயத்தையும் வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. पिताजी के मन की व्यथा जानकर देवव्रत सीधे केवटराज के पास गए और उनसे कहा कि वह अपनी पुत्री सत्यवती का विवाह महाराज शांतनु से कर दे. ஸோ அப்பாவுடைய மனசுல இருக்கிற கவலையை கண்டுபிடிச்சிட்டு பிறகு அவர் தேவவ்ரத் வந்து நேராக கேவட்ராஜ் கிட்ட போனாரு. அண்ட் அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க உங்களோட பொண்ணு சத்யவதியோட கல்யாணம் மகாராஜ் शांतनु கூட பண்ணிடுங்க அப்படின்னு. केवटराज ने वही शर्त दोहराई जो उन्होंने शांतनु के सामने रखी थी. ஸோ கேவட்ராஜு வந்து शांतनु கிட்ட சொன்ன அதே கண்டிஷன் தேவव्रत கிட்டயும் சொல்றாரு. देवव्रत ने कहा, यदि तुम्हारी आपत्ति का कारण यही है तो मैं वचन देता हूँ कि मैं राज्य का लोभ नहीं करूँगा. सत्यवती का पुत्र ही मेरे पिता के बाद राजा बनेगा. देवव्रत என்ன சொல்றாருன்னா, உங்களோட கவலைக்கு இதுதான் காரணம்னா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணுறேன், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு எந்த ஆசையும் இல்லை. அண்ட் சத்யவதியோட பையன் தான் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் ராஜாவா ஆகுவார். केवटराज इससे संतुष्ट न हुए. उन्होंने और दूर की सोची. ஸோ கேவட்ராஜ் இதுலையுமே அவர் ஹாப்பி ஆகலை. அவர் வந்து இன்னும் தூரத்துக்கு யோசிச்சாரு. அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, போலே आर्यपुत्र इस बात का मुझे पूरा भरोसा है कि आप अपने वचन पर अटल रहेंगे, किंतु आपकी संतान से मैं वैसी आशा कैसे रख सकता हूँ. तो हे आर्यपुत्र, உங்கள் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வைக்க முடியும். ஆப் ஜैसे वीर का पुत्र भी तो वीर ही होगा. ஸோ உங்களை மாதிரி ஒரு வீரமான ஒரு பர்சனோட பையனும் வந்து வீரமாக தான் இருப்பான். बहुत संभव है कि वह मेरे नाती से राज्य छीनने का प्रयत्न करे. इसके लिए आपके पास क्या उत्तर है. ஒருவேளை உங்களோட பையன் என்னோட பேரங்கிட்ட இருந்து ராஜ்யத்தை புடுங்க ட்ரை பண்ணா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? केवटराज का प्रश्न अप्रत्याशित था. अप्रत्याशित अनएक्सपेक्टेड. ஸோ கேவட்ராஜோட அந்த क्वेश्चन வந்து ரொம்ப अनएक्सपेक्टेडா இருந்தது. उसे संतुष्ट करने का यही अर्थ हो सकता था कि देवव्रत अपने भविष्य का भी बलिदान कर दे, किंतु पितृभक्त देवराज इससे जरा भी विचलित नहीं हुए. ஸோ அவர் ஹாப்பி ஆக்குறான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அங்கே இட் மீன்ஸ் தட் தேவவ்ரத் வந்து அவரோட ஃப்யூச்சரையே வந்து அங்கே தியாகம் பண்ணணுன்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் இருந்தாலும் பித்ருபக்த், அதாவது அப்பாவோட பக்தியில் தேவராஜ் வந்து இதுலேருந்து பின் வாங்கவே இல்லை. गंभीर स्वर में उन्होंने यह कहा, मैं जीवन भर विवाह नहीं करूंगा, आजन्म ब्रह्मचारी रहूंगा, मेरे संतान ही न होगी, अब तो तुम संतुष्ट हो. ஸோ கம்பீரமான வாய்ஸில் அவர் சொல்கிறாரு, நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக என் லைஃப் லாங் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து ஒரு பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு போயிடுறேன், நான் எனக்கு குழந்தையே பொறுக்காது, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? किसी को आशा न थी कि तरुण कुमार ऐसी कठोर प्रतिज्ञा करेंगे. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு யங்கான ஒரு பையன் வந்து இவ்வளோ கஷ்டமான ஒரு சபதம் எடுப்பாரு அப்படின்னு. देवव्रत ने भयंकर प्रतिज्ञा की थी, इसीलिए उस दिन से उनका नाम भी भीष्म पड़ गया. ஸோ தேவவ்ரத் வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சபதம் எடுத்ததுனால அன்னைக்கிலிருந்து எல்லாருமே அவரை வந்து பீஷ்மர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீஷ்மோட மீனிங் என்னன்னா பயங்கரம். केवटराज ने सानंद अपनी पुत्री को देवव्रत के साथ. ஸோ கேவட்ராஜ் வந்து ரொம்ப ஹாப்பியா தன்னுடைய பொண்ணை வந்து தேவव्रत கூட அமுச்சு வச்சிட்டாரு. सत्यवती से शांतनु के 2 पुत्र हुए, चित्रांगद और विचित्रवीर्य. सत्यवती एंड शांतनुக்கு வந்து 2 பையன்கள் பிறந்தாங்க, चित्रांगद एंड विचित्रवीर्य. शांतनु के देहावसन पर चित्रांगद हस्तिनापुर के सिंहासन पर बैठे और उनके युद्ध में मारे जाने पर विचित्रवीर्य. ஸோ சாந்தனு இறந்த பிறகு சித்ராங்கந்த் தான் ஹஸ்தினாபுரோட ராஜாவா இருந்தாரு. பட் யுத்தத்தில் அவர் இறந்து போனதுனால चित्रांगद அப்புறம் विचित्रवीर्य தான் ராஜா ஆனாரு. विचित्रवीर्य की 2 रानियां थी, अंबिका और अंबालिका. ஸோ विचित्रवीर्यக்கு பார்த்தீங்கன்னா 2 ராணி, अंबिका एंड अंबालिका. अंबिका के पुत्र धृतराष्ट्र और अंबालिका के पुत्र पांडु. अंबिकाओட பையன் தான் धृतराष्ट्र एंड अंबालिकाओட பையன் தான் पांडु. धृतराष्ट्र के पुत्र कौरव कहलाए और पांडु के पांडव. ஸோ धृतराष्ट्रोட பசங்க வந்து கௌரவ் அண்ட் பாண்டுவோட பசங்க வந்து பாண்டவ் அப்படின்னு ஃபேமஸ் ஆனாங்க.
महात्मा भीष्म शांतनु के बाद से कुरुक्षेत्र युद्ध का अंत होने तक उस विशाल राजवंश के सामान्य कुलनायक और पूज्य बने रहे. ஸோ பீஷ்ம வந்து சாந்தனுக்கு அப்புறம் வந்து குருக்ஷேத்திர யுத் முடிகிற வரைக்கும் அந்த ஹியூஜ் ராஜவंशத்தோட ரெப்ரசன்டேட்டிவாகவும் ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாக இருந்தார். शांतनु के बाद कुरुवंश का क्रम यह रहा. ஸோ சாந்தனுக்கு அப்புறம் வந்து குருவன்ஷோட கீழே ஃபேமிலி ட்ரீ கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தனு தோ ராணியா, சாந்தனுக்கு வந்து 2 வைஃப், தோ ராணி, கங்கா அண்ட் சத்யவதி. ஸோ கங்காவுக்கு பிறந்தது வந்து தேவ்ரத், சத்யவதிக்கு பிறந்தது வந்து சித்ராங்கன் அண்ட் விசித்திர வீரியம். ஓகே, அண்ட் விசித்திர வீரியக்கு வந்து 2 ராணிகள் இருந்தாங்க, அம்பிகா அண்ட் அம்பாலிகா. ஸோ அம்பிகாவுக்கு திருத்தராஷ்டிர பிறந்தாங்க அண்ட் திருத்தராஷ்டிரோட பசங்க வந்து கௌரவ் அப்படின்னு ஃபேமஸ் ஆனாங்க. அம்பாலிகாக்கு வந்து பாண்டு பிறந்தாங்க, பாண்டுவோட பசங்க தான் பாண்டவர்.